வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆதவன்ஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த படம் பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்னு சொல்கிறாங்க. நம்ம பிரேக் டவுன் படம் பார்க்கல, அதனால அந்த படம் நல்லா இருந்துச்சா இல்லை இந்த படம் நல்லா இருந்துச்சான்ற கம்பேரிசனுக்குள்ளே நம்ம போகலை. இல்லை பிரேக் டவுன் படத்தை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்களா இல்லை சில மாற்றங்கள் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்களான்ற கான்வர்சேஷனுக்குள்ளேயே நம்ம போகலை. ஏன்னா அந்த படத்தை நம்ம பார்க்கல. முழுக்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். பல வருஷமாவே அஜித் சார் கிட்ட இருந்து முழுக்க ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் மூவியை எதிர்பார்த்துட்டு இருந்த பல பேர்ல நானும் ஒருத்தன். அது பார்த்தீங்கன்னா இந்த படத்துல நிறையவே இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கத்திக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு பாக்குற சீன்ஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு குத்துப்பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுற பாட்டும் இந்த படத்துல கிடையாது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அஜித் சாருக்குன்னு எந்தவித மாஸ் மூமெண்ட்ஸும் கிடையாது. கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் அஜித் சார் பண்ணியிருக்காரு. எந்த சீன்லயுமே ஓவர்டூ பண்ணாம ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஆளாக தான் இந்த படத்துல அவர் வராரு. ஸோ ஒரு 40 இயர்ஸ் கிராஸ் பண்ண ஒரு நார்மல் பர்சன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அதை மட்டும்தான் கரெக்டாக அஜித் சார் இதில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சார் த்ரிஷா மேம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணமான கொஞ்சம் வருஷத்துல பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேமுக்கு ஒரு அஃபேர் உருவாகுது. ஸோ அதனால 12 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க டிவோர்ஸ் கேட்குறாங்க. ஸோ அஜித் சாருமே டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு. அந்த டிவோர்ஸ் ப்ராசஸ்லாம் நடக்குது. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் த்ரிஷா மேம் அவங்க அம்மா வீட்டுக்கே போறேன்னு சொல்றாங்க. ஸோ இவங்க வீட்டில் இருந்து த்ரிஷா மேமோட அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு ரோட்வேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணி நேரம் ஆகும். ஸோ நானே போய் உன்னை விட்டுட்டு வரேன், கடைசியாக ஒரு ட்ரிப் என் கூட வான்னு அஜித் சார் சொல்கிறாரு. அதுக்கு த்ரிஷா மேம் ஓகே சொல்கிறாங்க. ஸோ இவங்க போகிற இந்த லாங் ட்ரிப்பில் என்ன ஆச்சுன்றது தான் மொத்த கதையே. படம் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு நம்ம மண்டையில் என்ன ஓடுதுன்னா, உலகம் உன்னை எதிர்க்கும் போதும் உன்னை நீயே நம்பு போதும்ன்ற வார்த்தை வரிகள் தான் நமக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. இந்த 4 வரி தான் இந்த படத்தோட மொத்த கதையே. அந்த அளவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னை நீ நம்பி நீ போராடுன்றது தான் இந்த படத்து மூலமா நமக்கு சொல்ல வராங்க. இந்த படத்துல முக்கிய கேரக்டர்ல அர்ஜுன் சார், ஆரவ் சார் அண்ட் ரெஜினா மேம் நடிச்சிருக்காங்க. 3 பேருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அர்ஜுன் சார் இந்த வயசுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன்ல அந்த அளவுக்கு பிளெக்சிபிளா காலை தூக்கி அடிக்கிற ஃபைட் சீன் நமக்கே பிரமிப்பா இருந்தது. இவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு முக்கியமான சீன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆரவ் சார் அஜித் சாரை பற்றி பூமர்னு ஒரு சீனில் சொல்லுவார். அப்புறம் அர்ஜுன் சார் பார்த்தீங்கன்னா அஜித் சாரை லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உன் தயவெல்லாம் எனக்கு தேவைடா மயிறு அப்படின்னு திட்டுவார். ஸோ இந்த அளவுக்கு அஜித் சாரை எல்லாரும் திட்டுற அளவுக்குலாம் சீன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த படம் முழுக்க அசர்பைசான் நாட்டில் தான் நடக்குது. அந்த நாட்டோட ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக நிறைய சீன்ஸில் பார்த்தீங்கன்னா அசர்பைசான் லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. அதுக்கு தமிழில் சப்டைட்டில்ஸ் போடுறாங்க. இந்த படத்துல முக்கியமா சொல்லணும்னா சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதுவும் காருக்குள்ள ஒரு ஃபைட் சீன் அந்த காருக்குள்ள நடக்கிற ஃபைட் சீனை டாப் ஆங்கிள் கவர் பண்ணியிருக்கிறது விதம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஸ்டன்ஸுமே செமையா இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருந்துச்சு. யாரு நம்புறதுனே தெரியல தாசன் நான் சூர்யா சார் அயன் படத்துல சொல்லுவாரு. அந்த மாதிரி இந்த படத்துல யாரை நம்புறதுனே தெரியல நாம சொல்ற அளவுக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியாத அளவுக்கு ஸ்கிரீன் பிளே கொண்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறையவே இருக்கு. அந்த அனிருத் சார் பார்த்தீங்கன்னா சாங்ஸும் சரி பிஜிஎம் சரி பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. அந்த அளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்ப போதும்னு இதுதான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அனிருத் ஒரு வேலையை பார்த்துருக்காரு. அண்ட் ஃபைனலாக நம்ம மகிழ் திருமணி சார், அவர் த்ரில்லருக்கு ரொம்ப பேர் போனவர். இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக பக்காவாக கொடுத்துருக்காரு. அவர் படத்துல நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அது எல்லாமே இந்த படத்துல இருந்தது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. அண்ட் எந்த சீன்லயுமே யாருமே ஓவர்டூ பண்ணாம கதைக்கு என்ன தேவையோ அதை கச்சிதமா பண்ணியிருக்காங்க. இந்த படம் தியேட்டர்ல பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ற படம் கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்டா முழுக்க கண்டென்ட் ஓரியன்ட் மூவி. கண்டென்ட்டை 100% நம்பி அதுக்கு 100% உண்மையா இருந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமா நம்ம வாழ்த்துக்களை சொல்லணும். இது முழுக்க பாத்தீங்கன்னா மகிழ் திருமணி சார்ஸ் பிலிம் தான். அவர் படத்துல நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது மொத்தமும் இந்த படத்துல இருந்தது. கண்டிப்பா இந்த படம் உங்களை டிசப்பாயிண்டே பண்ணாது. அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் இது. ஸோ அஜித் சார் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எந்த வித பில்டப்பும் இல்லாம எந்த வித பஞ்ச் டைலாக்கும் இல்லாம ஒரு கதையின் நாயகனா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ சூப்பரான ஒரு த்ரில்லர் பார்க்கணும்னா கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட இந்த படத்தை போய் பார்க்கலாம். எந்த விதமான வல்காரிட்டியும் இல்லை. இது US சர்டிஃபைட் ஃபிலிம் தான். ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.